அதாவது ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதியில ஈசக்காம்பட்டிங்கிற ஊர்ல நாங்க இப்ப வந்திருந்தோம். விடியல் சேகர் அண்ணனுக்கு அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்காக இங்க வந்தோம். ஆனா 30 வருஷமா ஆண்டிட்டு இருக்கிற நமது அமைச்சர் அவருக்கு வந்து இப்ப பயம் வந்ததுனால என்ன பண்ணிருக்கிறாருன்னா, எந்த ஊர்ல ஆட்டோ நிப்பாட்டினாரு? அரண்மனை விளசுல கள்ளிமந்தயம் பஞ்சாயத்து அரண்மனை விளஸ். கள்ளிமந்தயத்துல அரண்மனை விளஸ் என்ன சொன்னாங்க? அதே ஊருக்குள்ள போக கூடாது அப்படிங்கிறப்பல அதுல 2-3 ஒரு அடியாட்கள் இருக்கிற மாதிரி அந்த அடியாட்களுக்கெல்லாம் நாங்களே பயக்கிறதே இல்லை. கொண்டாங்க நானும் பேசுறேன். அந்த அடியாட்களுக்கெல்லாம் நாங்க பயக்கிறதே கிடையாது. ஒன்னு வச்சுக்கோங்க, இதோட நீங்க உங்களுடைய சரித்திரம் முடிகின்றது. அதை நீங்க வச்சுக்கோங்க. இந்த ஆணவமும் அதிகாரமும் இந்த தோரணையும் என்னைக்குமே வேண்டாம். அதை வச்சுக்கோங்க. நீங்க லைட் ஆஃப் பண்றது ஒண்ணு, ஆளுகளை வேண்டாங்கிறது ஒண்ணு. நீ அரண்மனை விலாச தலைவர் அவர்களே, ரவி அவர்களே, இன்னும் யாரு சொல்லியிருந்தாலும் விடுங்க, நான் பேரவே சொல்லிக்கிறேன். என் வந்துட்டு போகுது. யாரு சொல்லியிருந்தாலும் அதை பத்தி கவலையே இல்லை. நீ இன்னும் குறுக்காட்டு நீ பார். நீ ஒரு ஓட்டு நீ அரண்மனை விலாசல் இருந்து நீ இந்த பூத்துல எச்சு வாங்கிட்டீனா அதை பாத்துக்கிறேன். இதே ஈசக்காம்பட்டி பூத்து தனி. வா, நீ எதுல எச்சு வாங்குது எதுல கம்மியா வாங்குதுன்னு நீ பாத்துக்கலாம். வா. அதாவது ஒரு நாகரிகமான அரசியல் பண்ணணும். எப்ப பாரு எங்காவது மீட்டிங் போட்டா அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரண்ட் நிப்பாட்டுறது, அங்க இருக்கிற மக்களுக்கு 100 நாள் அட்டை கொடுக்க மாட்டோம், 100 நாள் அட்டை வந்து கொடுக்க மாட்டோம், அங்க போற மக்களை எல்லாம் வந்து அவங்களோட எளிமையை அவங்கள வந்து பயப்படுத்துற விதமாவே நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட உங்களோட 30 வருஷ அனுபவத்துக்கு இது தகுதியே இல்லாத மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. நேருக்கு நேர் மோதுங்க. விடியல் சேகரன் பக்கத்து தொகுதிக்காரன் பேசிட்டு இருக்கிறீங்களே, கொஞ்சமாவது தைரியம் இருந்தா அவர்கிட்ட களத்துல இறங்கி நேருக்கு நேர் மோதி ஓட்டு அதிகமா வாங்கி நியாயமா ஜெயிக்கிறதுக்கு வழி என்னவோ அதை பாருங்க. ஆனா நீங்க பண்றது மக்களே உங்களுக்கு எதிர்ப்பா திரும்பிட்டு இருக்கிறாங்க, உங்க கட்சிக்காரங்களே எதிர்ப்பா திரும்பிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இந்த மக்களே சாட்சி. நேர்மையான அரசியல் பண்ணுங்க. முடிஞ்சா களத்துல எதிர்த்து நின்னுங்க. ஒட்டஞ்சத்திர தொகுதியை நாங்க வெல்வோம் இந்த தடவை. இதனாலதான் அவர் சாதகம் பார்த்தே வச்சாரு. என்ன வச்சாருன்னு தெரியுமா? எடப்பாடியார் விடியல் என்ற அந்த தொகுதிக்கு ஒரு விடியல் என்ற ஒரு பேர் வர வேண்டும் என்றுதான் விடியல் சேகர் என்ற ஒரு இதை வச்சாரு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. எல்லாரும் தாமரைக்கு ஓட்டு போட்டுருங்க.